ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நோ கான்டாக்ட் அண்ட் சிங்கிள்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, தனுசு ராசி 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், மகர ராசி 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், கும்பராசி கிங் ஆஃப் கப்ஸ், மீன ராசி 10 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒரு உறுதியான பாதையில் போகும். ஓகே, உங்களோட பர்சன் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீக்கில். ஓகே, அதே மாதிரி ஃபேமிலி அக்செப்டன்ஸ், அப்புறம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த வாரத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், 2 பேருக்கும் இடையில, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த வாரம் ரொம்ப அழகாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். குடும்பத்தோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட பர்சனுக்கு இன்னுமே உங்களை ஒரு குடும்பமாக பார்க்குற எமோஷன், அந்த ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே, திரும்பவும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது பற்றி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட் அப்ரோச்சில் அவங்க உங்களை திரும்பவும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப மதிப்புள்ள ஒரு உறுதியான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் இந்த வாரம் மீட் பண்ணுவீங்க. ஓகேவா, அவங்க சீக்கிரம் செட்டில் ஆகிடணும் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. இது கேஷுவல் லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லாமல் பிகினிங்லேயே ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வார காதல் ராசி பலன். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வெயிட்டிங் எனர்ஜிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் தெரியும். ஓகேவா, உங்களோட அன்பு பலன் தர போகுது. நீங்கள் யாருக்காக இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னர் கூட ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக உங்களுக்கு நிறைய நான்சிங்காகவே போயிட்டு இருந்திருக்கும். நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய மனக்கசப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கும். பட் இப்போ ஒரு ஸ்லோவாக ஒரு நியூ பிகினிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு நியூ பாத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, அவங்க உங்களை மறக்கலை, ஆனால் மூவ் ஆக யோசிக்கிறாங்க. உங்களை நோக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப யோசித்து தான் முடிவு எடுக்கிறாங்க. இம்பல்சிவாலாம் இல்லை. ஓகேவா, ஸோ இந்த டிலே ஆனாலும் நம்பிக்கை இருக்குது, இந்த பர்சன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா பழைய ரிலேஷன்ஷிப்போட அதே தாட்லேயே நீங்கள் இருக்கீங்க. அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். இந்த வாரம் உங்கள் மனசு ஒரு ஹீலிங் எனர்ஜி பக்கம் போகுது. ஓகேவா, ஸோ ஒரு நியூ பிகினிங் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வார காதல் ராசி பலன். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அன்பு வெளிப்படுற ஒரு நேரம் இது. ஓகேங்களா, உங்களோட பர்சன் அவங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அமைதியாக வெளிப்படுத்துவாங்க. இது ஒரு மெச்சூர், ஒரு டீப் எமோஷ்னல் கனெக்ஷன் மாதிரி இந்த வீக் இருக்கும். அதே மாதிரி தான் இனிமேல் கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை வெளியே காட்டிக்கிறது இல்லை. ஓகே, அவங்களோட அமைதியாகவே இருக்காங்க. அந்த அமைதியில் முழுக்க முழுக்க அன்பு நிறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த வாரம் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்குது. ஓகேவா? சீக்கிரமாகவே அது எல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகேங்களா? சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமோஷ்னலாக ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் மீட் பண்ண போகிற பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த வலிகள், வேதனைகள், அந்த மன கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருந்ததுன்னா அது வந்து யூனிவர்ஸ் உங்கள் நல்லதுக்காக தான் செஞ்சுருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய காயங்கள், பழைய வலிகள், இந்த புரிதல் இல்லாதது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரித்தாலுமே இது வந்து ஒரு எண்டிங் பிஃபோர் ஹீலிங் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு புதிய ஒரு ஒளி வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஒரு நியூ லைட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த காயங்கள், வலிகள் இது எல்லாமே சரியாகிடும். இதோட எண்டிங் வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சன் கூட ஒரு சைக்கிள் முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த வாரம் வரும். ஓகேவா? ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் கிடச்சிருக்கும். சரிங்களா? உண்மையான வழி எது, உண்மையான அன்பு எது, உண்மையான பாதை எது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவு பண்ணி அதை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த வழிகளெல்லாம் விட்டுட்டு புது நம்பிக்கையோட புதிய ஒரு காதலை வரவேற்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ ஆக்ஷன் எல்லாமே புதுசாக உங்களுக்கு ஒரு நியூ எனர்ஜியில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இதுதான் மீன ராசிக்காரங்களுக்கான இந்த வார காதல் ராசி பலன். ஓகே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் முடியுது. அது வந்து புதிய தொடக்கத்துக்கான ஒரு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பொறுமை, உண்மை இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா உண்மையான அன்பு வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட உங்கள் ஜோடியக் சைனோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.